நம்ம இப்போ பல நேரத்தில் கேட்கறதெல்லாம் என்ன தெரியுமா? நம்ம ஊரில் உள்ள அண்ணாள் தான். நீங்கள் நம்ம இப்போ ஊருக்கு போனால் என்ன சொல்லி ஜெபிச்சிருப்போம் தெரியும்? நம்ம அண்ணாள்கள் எல்லாம் நேராக கிளம்பி சர்ச்சு வரைக்கும் வருவோம். வந்த உடனே ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள கர்த்தாவே, என் நிலைமையை பார்க்கிறீர் பார்த்தீங்களா? ஆண்டவர் கேட்பார் என்னன்னு. அவருக்கு எல்லாம் தெரியும். என்னாலும் கேட்பார் என்னன்னு. எனக்கு வீட்டில் ஒருத்தி பெனினாள் என்று ஒருத்தி கடந்து என்னை படுத்துகிற பாடை பார்த்தீர்கள் ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எனக்கு ஒரு நியாயம் செய்ய மாட்டீராப்பா ஆண்டவரே. நீர் ஊமையனுடைய வாயை திறக்க உம்மால கூடுமையானால் திறந்திருக்கிற இவளை ஏன் ஊமையாக்க உம்மால முடியாதா? அவளை தட்டுவீராக, மண்டையில் ஒரு கொட்டு கொடுப்பீராக ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவளுக்கு உணர்த்துவீராக. அப்பா நம்ம ஜெபம் அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா இந்த அன்னாள் கேட்டது, ஆண்டவரே என் பிரச்சனை மாறணும்னு இல்லை. அன்னாளுக்கு தெரியும் இப்படி ஒரு அக்கா என பக்கத்தில் இருந்ததுனால தான் ஆண்டவர் என்ன நல்லா ஜெபிக்க வச்சார். அதற்காக நன்றி. உங்களுக்கு தெரியுமா, சில பிரச்சனையாக நம்மளை சரியாக ஆவிக்குரிய பாதைகளை நடத்துறது. நம்மளை சில பிரச்சனைகள் நம்ம அப்பாவிடத்தில் இந்த வார்த்தையை வாங்குறதுக்கு நாளாச்சுன்னு அர்த்தம். சில நெருக்கங்கள் வாக்கு தத்தத்தை கையில் வந்து சேர நாளாயிட்டுன்னு அர்த்தம். கை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். தந்த சில பிரச்சனைகளுக்காய் நன்றின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வந்த சில வேதனைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. சில வார்த்தைகளை பிரச்சனையோடு வந்திருக்கிற சிலர் மேல இன்னைக்கு ஆண்டவர் வைக்க போகிறார். தீர்க்க தரிசனமாக ஆவியான ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்குள்ளே போட போகிறார். இந்த பிரச்சனை உங்களை அழிப்பதற்காக அல்ல, வாக்கு தத்தத்தை வாங்குவதற்காக, வாக்கு தத்தத்தை பிடிப்பதற்காக, வாக்கு தத்தத்துக்கு பங்குள்ளவர்களாக, பங்காளிகளாக மாற்றுவதற்காக. அதற்காக தான் இந்த பிரச்சனை.